மறுகொழுந்து மங்கை. அத்தியாயம் 15. போட்டி அரங்கம். காஞ்சி நகர் விழாக்கோலம் பூண்டிருந்தது. வீதிகளெல்லாம் நீர் தெளிக்கப்பட்டு சுத்தமாக இருந்தன. தோரணங்கள் எல்லா வீதிகளையும் அலங்கரித்தன. மக்கள் மிகுந்த களிப்புடன் போட்டி மைதானத்தை நோக்கி அதிகாலையிலேயே செல்ல தொடங்கிவிட்டனர். வரி சுமையினாலும் மகாராணியாரின் சர்வாதிகார கெடுபிடியினாலும் வதங்கி போயிருந்த மக்களுக்கு வீர போட்டி சிறிது உற்சாகமளித்திருந்தது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்று வந்த வீர போட்டி அன்று ஆரம்பமாக இருந்தது. போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு உயர்ந்த பரிசுகள் வழங்கப்படுவதாலும் அந்த போட்டிகளில் வெற்றி பெறுவதை உலகம் பெருமையாக கருதியதாலும் பல நாடுகளில் இருந்து வீரர்கள் போட்டியில் பங்கு பெற வந்திருந்தனர். பல்லவ சக்கரவர்த்தி போர்க்களத்தில் இருந்ததால் மகாராணி பிரேமவர்தினியின் தலைமையில் போட்டி நடைபெற இருந்தது. போட்டி மைதானத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனி இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அதிகாரிகளுக்கும் பிரமுகர்களுக்கும் அந்தஸ்துக்கு தகுந்தவாறு இருப்பிடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. பல கடிகைகளை சேர்ந்த மாணவர்களுக்கென்று தனி மேடையில் இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அரசு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் மிக உயர் பதவிகளை வகித்தவர்களுக்கும் தனி மேடை அமைக்கப்பட்டிருந்தது. மகாராணிக்கும் இளவரசனுக்கும் தனியாக ஒரு அலங்கார மேடை அமைக்கப்பட்டு அலங்கார ஆசனங்கள் போடப்பட்டிருந்தன. உதயச்சந்திரனும் ராஜன் நம்பூதிரியும் மைதானத்துக்குள் வந்ததுமே உதயச்சந்திரன் மைதானத்தின் அமைப்பை ஆராய தொடங்கினான். போட்டி வீரர்கள் மைதானத்துக்குள் வருவதற்காக அமைக்கப்பட்டிருந்த வாசலை ஒட்டிய மேல்புறத்து மேடையை பார்த்தான். அந்த மேடை நன்கு அலங்கரிக்கப்பட்டு உயர்ந்த ஆசனங்கள் போடப்பட்டிருந்தன. 3வது ஆசனத்தில் அமரப்போகிறவர் யார்? அந்த ஆசனத்துக்கு எதிர் திசையில் கவனித்தான். மைதானத்துக்கு வெளியே ஒரு பெரிய கல்லால மரமும் அதற்கு பின்னே இருந்த புளிய மரமும் தெரிந்தன. கல்லால மரம் புளிய மரத்தை நன்கு மறைத்து கொண்டிருந்தது. உதயச்சந்திரன் உற்று பார்த்தான். ஒரு சிறு இடைவெளி கிடைத்தால் கூட போதும். சுகதாசாவுக்கு நிச்சயம் அந்த ஆசனத்துக்கு நேரே கிளைகளினூடே சிறு இடைவெளி இருக்கும். இல்லாமல் இருந்தால் இதற்குள் உண்டு பண்ணியிருப்பான். என்ன, அந்த மரத்தையே உற்று பார்த்து கொண்டிருக்கிறாய்? அதன் மீது ஏறி இருந்து வேடிக்கை பார்க்கலாம் என்று நினைக்கிறாயா? கேட்டான் ராஜன் நம்பூதிரி. அங்கும் ஜனங்கள் ஏறி இருக்கிறார்களோ என்று பார்த்தேன். அங்கிருந்து போட்டி நடைபெறும் அரங்கு நன்கு தெரியாது. அங்கிருந்து பார்த்தால் மேடையில் அமர்ந்திருப்பவர்கள்தான் தெரியும் என்றான் ராஜன் நம்பூதிரி. ஆமாம் என்று தலையை ஆட்டிவிட்டு உதயச்சந்திரன் பார்வையை சுழல விட்டான். பிரமுகர்கள் இருந்த மேடையிலிருந்து டெங்லி அவனை பார்த்து கையை அசைத்தது தெரிந்தது. அவருக்கு அருகே லீனாவும் டெங்லியின் குடும்பத்தினரும் அமர்ந்திருந்தனர். உதயச்சந்திரனை மேடைக்கு வருமாறு கையை அசைத்து கூப்பிட்டார். மேடையில் அவருக்கு அருகில் அமர வருமாறு சைகை செய்து அழைத்தார். ராஜன் நம்பூதிரியையும் அழைத்து கொண்டு உதயச்சந்திரன் மேடையை நோக்கி சென்றான். மேடையை நெருங்கியதும் அங்கு நின்ற ஒரு காவல் வீரன் அவர்களை மறித்து வேறு பக்கம் போகும்படி சொன்னான். டெங்லி அங்கு விரைந்து சென்று அவர்கள் இருவரையும் வரவேற்று அழைத்து கொண்டு மேடைக்கு சென்றார். அவருக்கு அருகே இருந்த ஆசனங்களில் இருவரையும் அமரச் செய்தார். டெங்லியின் மனைவிக்கு அருகே இருந்த லீனா உதயச்சந்திரனிடம், உங்களை வெகு நேரமாக தேடிக்கொண்டிருக்கிறோம் என்றாள். இப்போதுதான் உள்ளே வந்தோம். கூட்டத்தில் ஒரே நெருக்கடி. அந்த இடத்திலிருந்து அலங்கார மேடை இருந்த 3வது ஆசனம் தெரிகிறதா என்று கவனித்தான் உதயச்சந்திரன். நன்கு தெரிந்தது. திடீரென்று கொம்பு ஊதிய ஒலி கேட்டது. தொடர்ந்து பல மங்கள வாத்தியங்களின் ஒலிகளும் கேட்கத் தொடங்கின. ராஜவம்சத்தினரும் உயர் அதிகாரிகளும் வரப்போகிறார்கள் என்றார் டெங்லி. மைதானத்தில் அமைதி நிலவியது. சற்று நேரத்தில் மேடை அமைந்திருந்த வாயில் வழியாக ஒவ்வொருவராக வர தொடங்கினர். ஒவ்வொருவரையும் அவருடைய மெய்காப்பாளர்கள் அழைத்து வந்து ஆசனங்களில் அமரச் செய்துவிட்டு பின்னால் நின்று கொண்டார்கள். டெங்லி அங்கே வந்தவர்களை பற்றிய விவரங்களை சொன்னார். அப்போது மேடையில் சிறுவன் பல்லவ மல்லன் முன்னே வர அவனைத் தொடர்ந்து இரண்யவர்மர் கம்பீரமாக வந்ததை பார்த்த உதயச்சந்திரன், அவர் கோட்டை தளபதிதானே? ரதத்தில் அவர் போனதை பார்த்தேன் என்றான். ஆமாம், ஆனால் இப்போது அவர் கோட்டை தளபதியாக இல்லை என்று கேள்வி. அவருக்கு அருகே இருப்பவன் அவருடைய கடைசி மகன் பல்லவ மல்லன், காஞ்சி நகரத்தின் செல்ல பிள்ளை. ராஜவம்சத்தை சேர்ந்தவனானாலும் கர்வமின்றி எல்லோரிடமும் பழகுவான். சீனச்சேரிக்கு அடிக்கடி விஜயம் செய்து சீன சிறுவர்களோடு அளவலாவுவான். புத்திசாலியான பையன் என்றார் டெங்லி. சுறுசுறுப்பாக இருக்கிறான். அவன் வந்ததும் அந்த மேடையே கலகலப்பாகிவிட்டதே என்றான் உதயச்சந்திரன்.
பிறகு அவன் கவனம் அவன் கண்காணித்த அந்த மூன்றாவது ஆசனத்தின் மீது நிலைத்தது. அந்த ஆசனம் இன்னும் காலியாகவே இருந்தது. அந்த நபர் வராமலேயே இருந்துவிட்டால் நல்லது என்று எண்ணினான். அந்த குறிப்பிட்ட அலங்கார மேடை அநேகமாக நிரம்பிவிட்டது. உதயச்சந்திரனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. அதோ மகாராணியின் மேடைக்கு அருகேயுள்ள அந்த அலங்கார மேடையில் முன் வரிசையில் இன்னும் யாரும் வரவில்லையே என்றான். ஆமாம், அது யாருக்கென்று தெரியவில்லை. மந்திரிகளுக்காக இருக்கலாம். அதோ மந்திரி சபை குழுவே வருகிறதே என்றார் டெங்லி. உதயச்சந்திரன் பரபரப்படைந்தவனாக உன்னிப்பாக கவனித்தான். மெய் காவலர்கள் வழிகாட்ட மந்திரிகள் மேடையில் வந்து ஆசனங்களில் அமர்ந்தனர். ஓ, மூன்றாவது ஆசனத்தில் கம்பீரமாக ஒரு வயோதிகர் அமர்கிறாரே. உதயச்சந்திரன் திரும்பி டெங்லியை பார்த்து, அந்த 5 ஆசனங்களில் நடுவில் உள்ள ஆசனத்தில் இருக்கிறாரே, அவர் யார் என்றான். அவர்தாம் பல்லவ நாட்டின் முதன் மந்திரி தரணிகொண்ட போசர். கேள்விப்பட்டிருப்பாயே. பக்கத்தில் இருபுறமும் இருப்பவர்கள் அவருடைய சக மந்திரிகள். அவர் மிகவும் பொல்லாதவரோ? இந்த சாம்ராஜ்யமே தரணிகொண்ட போசருடைய விரலசைவுக்கு ஆடும். மிகுந்த சாமர்த்தியசாலி. சக்கரவர்த்தியே இவரிடம் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார். இப்போதிருக்கும் சக்கரவர்த்தியின் தந்தை ராஜசிம்ம பல்லவர் காலத்திலிருந்தே இவர்தாம் முதன் மந்திரி. இவர் போட்ட கோட்டை சக்கரவர்த்தி தாண்ட மாட்டார். அவ்வளவு மரியாதை இவருக்கு என்றார் டெங்லி. உதயச்சந்திரன் கூர்ந்து முதன் மந்திரியை பார்த்தான். உள்ளூர அவனுடைய மனதில் வலி எடுத்தது. நாளை தானே சதி திட்டத்தின்படி முயற்சி நடக்கும். அதற்குள் எப்படியும் அவரை எச்சரித்து விடலாம். இன்று இரவே அவருடைய மாளிகைக்கு சென்று எச்சரித்து விட வேண்டும் என்று முடிவு செய்தான். திடீரென்று போட்டி மைதானத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரே சமயத்தில் பல கொம்புகளும் வாத்தியங்களும் முழங்கின. மைதானத்தில் கூடியிருந்த அனைவரும் மரியாதையுடன் எழுந்து நின்றனர். மகாராணி வருகிறார் என்றார் டென்லி. உதயச்சந்திரனுக்கு திடீரென்று சுரங்கப்பாதையின் நினைவு வந்தது. மஞ்சத்திலே சயனித்திருந்த அழகியும் அங்கே வரலாம் என்று எதிர்பார்த்தான். அலங்கார மேடையின் வாயிலில் மகாராணி தோன்றியதுமே உதயச்சந்திரன் பிரமித்து போனான். ஓ, மகாராணி எவ்வளவு ஒய்யாரம், என்ன ஒரு கம்பீரம்! மகாராணியை தொடர்ந்து பின்னே வந்த பெண்ணை கண்டு உதயச்சந்திரன் திடுக்கிட்டான். சுரங்கப்பாதையில் அவன் சென்றபோது அன்று மஞ்சத்தில் கண்ட அந்த பெண்ணல்லவா அவள்? வைத்த பார்வையை விலக்காமல் தாழாத வியப்புடன் அவளை வெறிக்க பார்த்தவாறு இருந்தான். சில வினாடிகளுக்கு பின் அவனுடைய நினைவில் அவள் மஞ்சத்தில் கிடந்த கோலம் தோன்றியது. ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு வசீகரம் தேவைதானா? தேவலோகத்திற்கு வேண்டுமானால் இந்த அழகு இந்திர சபைக்கு தேவைப்படலாம். மனித உலகில் இவ்வளவு அழகும் வசீகரமும் எதற்கு? மனிதனை பைத்தியமாக்குவதற்கா? யார் இவள்? டெங்லி அவன் காதருகே குனிந்து, மகாராணிக்கு பின்னே வருகிறாளே, அவள்தான் சின்ன ராணி, இளவரசனின் மனைவி என்றார். இதை கேட்டதும் உதயச்சந்திரனின் முகம் சட்டென்று வாடியது. அவன் மனம் முணுமுணுத்தது. அடக்கடவுளே, இவ்வளவு அழகிய பெண்ணுக்கு அந்த இளவரசன் கொஞ்சம் கூட அருகதை இல்லையே. கெடுமதியாளர்களிடம் கடவுள் செல்வத்தை அள்ளி கொடுப்பது போல இந்த கயவனிடம் கடவுள் இந்த அழகியை சிக்க வைத்திருக்கிறாரே. உதயச்சந்திரனின் மனம் மேகலாவிற்காக இறங்கியது. மேகலாவின் பின்னே இளவரசன் சித்திரமாயன் வந்தான். அரச குடும்பத்தினர் ஆசனங்களில் அமர்ந்ததும் மற்றவர்களும் அமர்ந்தார்கள். போட்டி அறிவிப்பாளர் மகாராணியின் அருகே வந்து வணங்கிவிட்டு போட்டியின் விதிமுறைகளையும் என்னென்ன போட்டிகள் அன்று நடைபெறும் என்பதையும் உரத்த குரலில் அறிவித்தார். வில்லாளிகளுக்கான போட்டியும் குதிரை வீரர்களுக்கான போட்டியும் வேல் வீச்சு போட்டியும் மறுநாள் நடைபெறும் என்று அறிவிப்பிலிருந்து அறிந்ததும் உதயச்சந்திரனின் நினைவு சுகதாசாவிடம் சென்றது. நாளை அவன் இங்கே வந்து போட்டியில் கலந்து கொள்ளவா போகிறான்? புளிய மரத்தின் மீதல்லவா அமர்ந்திருப்பான்? உதயச்சந்திரன் சட்டென்று திரும்பி முதன் மந்திரியை பார்த்தான். அவருடைய பரந்த முகமும் கூரிய பார்வையும் புன்முறுவலும் அவரிடம் அவனுக்கு ஒரு மரியாதையை உண்டாக்கின. இன்று இரவே அவருடைய மாளிகைக்கு போய் எச்சரித்து விட வேண்டும் எனும் எண்ணம் உறுதிப்பட்டுவிட்டது. பார்வையாளர்களின் மேடைகளுக்கு நடுவே போட்டி நடைபெறும் அரங்கு வட்டமாக அமைந்திருந்தது. போட்டியில் கலந்து கொள்ள வந்திருந்த வீரர்கள் தங்கள் நாட்டு கொடிகளை ஏந்தியவாறு அரங்கில் தோன்றிய போது பார்வையாளர்களிடமிருந்து பெருத்த ஆரவாரம் எழுந்தது. வீரர்கள் வரிசையாக மகாராணியின் முன்பாக வந்து வணங்கி சென்றபோது அறிவிப்பாளர் அந்த வீரர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதை அறிவித்தார். இலங்கை வீரர்களை அறிமுகம் செய்தபோது உதயச்சந்திரன் உரத்த குரலில் ஆரவாரம் செய்தான். அவனுடைய குரலை அடையாளம் கண்டுகொண்ட இலங்கை வீரர்கள் அவனிடம் இருந்த திசையை திரும்பி அவனை நோக்கி உற்சாகத்துடன் கைகளை அசைத்தனர்.
வீரர்கள் அனைவரும் மைதானத்தின் உள்ளே இருந்த ஆசனங்களில் அமர்ந்த பிறகு ஒவ்வொரு போட்டியாக நடைபெறத் தொடங்கியது. ஆரம்பத்தில் சிலம்ப போட்டி நடைபெற்றது. போட்டி ஆரம்பத்திலேயே நல்ல விறுவிறுப்படைந்தது. பாண்டிய நாட்டு சிலம்படி வீரன் தன்னை எதிர்த்த அனைவரையும் வெற்றி கொண்டான். அவனுடைய தாக்குதலால் சோழ நாட்டு சிலம்படி வீரன் ஒருவனும் பல்லவ நாட்டு வீரன் ஒருவனும் கையொடிந்து சாய்ந்தனர். சிலம்படிக்கு பிறகு மற்போர் ஆரம்பமாகியது. வீரர்கள் ஆவேசத்துடன் போரிட்டனர். 4 வீரர்களை ஒருவர் பின் ஒருவராக மற்போரில் வெற்றி கொண்ட இலங்கை வீரன் கழுபந்தா 5வது ஆட்டத்தில் சாளுக்கிய நாட்டு வீரனிடம் தோல்வியுற்றான். அவனுடைய தோல்வி உதயச்சந்திரனுக்கும் ராஜன் நம்பூதிரிக்கும் வருத்தத்தை கொடுத்தது. தன்னுடைய சகா தோல்வியுற்றதை கண்ட தேவசோமா கோபத்துடன் இருந்தான். அடுத்து வாட்போர். அந்த போட்டியில் மிகுந்த ஆவேசத்துடன் பாய்ந்தான் தேவசோமா. அவனுடைய வாழ்வீச்சின் உக்கிரம் தாங்காமல் சேர நாட்டு வீரன் பின்வாங்கியே சென்று வாசலை நெருங்கியதும் வெளியே ஓடிவிட்டான். பார்வையாளர்கள் கரகோஷம் எழுப்பினார்கள். பாண்டிய நாட்டு வீரனின் வாள் தேவசோமாவின் வீச்சில் எகிரி போய் தூர விழுந்தது. கடைசியில் சாளுக்கிய வாழ் வீரனை சந்தித்த போது கழுபந்தாவை தோற்கடித்த சாளுக்கிய வீரனை சார்ந்தவன் அவன் என்பதை அறிந்து தேவசோமா மிகவும் உக்கிரத்தோடு தாக்கினான். பார்வையாளர்கள் திகிலுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். போர் மிக பயங்கரமாக இருந்தது. ஒவ்வொரு வீச்சின் போதும் வாளிலிருந்து எழுந்த ஒலி எல்லோருக்கும் திகிலை கொடுத்தது. சாளுக்கிய வீரன் தன் முழு பலத்தையும் திரட்டி தேவசோமாவின் மீது பாய்ந்தான். தேவசோமா தொலைந்தான் என்று மக்கள் நினைத்த போது அவன் மிக சாமர்த்தியமாக சாளுக்கியனின் தாக்குதலை தவிர்த்து அதே வேகத்தில் இமைக்கும் நேரத்துக்குள் தன் வாளை அவனுடைய கழுத்தில் வீசினான். மறுகணம் சாளுக்கிய வீரனின் தலை வெட்டுண்டு தரையில் விழுந்து துள்ளியது. மக்களிடமிருந்து பெருத்த ஆரவாரமும் பீதியின் அலறலும் கலந்து வந்தன. ஆ, பிரமாதம் என்றான் இளவரசன். லீனா அருவருப்பினாலும் பயத்தாலும் கண்களை மூடிக்கொண்டாள். என்ன கொடுமை இது என்று முனகினாள். பயமாக இருக்கிறதா? உதயச்சந்திரன் மெல்ல கேட்டான். கண்களை திறந்த லீனா, ஏன் கொல்ல வேண்டும், பாவம் என்றாள். இதெல்லாம் போட்டியில் தவிர்க்க முடியாதது. தேவசோமா அவனை கொல்லவில்லை என்றால் அவன் தேவசோமாவை கொன்றிருப்பான் என்றான் உதயச்சந்திரன். வெற்றி பெற்ற தேவசோமா ரத்தம் கொட்டி கொண்டிருந்த வாளை ஏந்தியபடி மகாராணியாரின் எதிரே வந்து தலை குனிந்து வணக்கம் செலுத்திவிட்டு சென்றான். அறிவிப்பாளரின் குரல் கேட்டது. இனி வலிந்து அழைக்கும் போர் நடைபெறும். வீரர்கள் இந்த போரில் இஷ்டபாணியில் போரிடலாம். ஆனால் பின்பக்கமிருந்து மட்டும் தாக்கக்கூடாது. அறிவிப்பை தொடர்ந்து ஒரு முரட்டு பல்லவ வீரன் அரங்கில் தோன்றினான். போட்டி மைதானத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அரங்கில் வந்து நின்ற பல்லவ வீரன் சவால் விட்டான். அவனுடைய கையில் சிறு குத்துவாள் மட்டும் இருந்தது. அவனுடைய உருவமும் முக தோற்றமும் மிக பயங்கரமாக இருந்தன. மைதானம் முழுவதும் திடீரென்று அமைதி நிலவியது. எல்லோரும் வியப்புடன் அவனை பார்த்து கொண்டிருந்தனர். கீழே அரங்கில் ஆணவத்தோடு நின்று கொண்டிருந்த பல்லவ வீரன் போட்டிக்கு வந்திருந்த மற்ற வீரர்களை போருக்கு வலிந்து அழைத்து கொண்டிருந்தான். என்னை எதிர்க்க யார் வருகிறீர்கள்? கையில் குத்துவாள் மட்டும் கொண்டு இஷ்டபாணியில் போரிடலாம். மீசையுள்ள வீரன் யாராவது வருகிறீர்களா என்று கூவி அழைத்தான். வீரர்கள் மத்தியிலிருந்து யாரும் எழுந்திருக்கவில்லை. இஷ்டபாணி போர் என்பது பயங்கரமான ஒரு போர் முறை. இஷ்டப்படி எப்படி வேண்டுமானாலும் தாக்கலாம். கட்டுத்திட்டம் கிடையாது. மிகுந்த துணிவும் திறமையும் உள்ளவர்கள் மட்டுமே அந்த வகை போட்டியில் ஈடுபட துணிவர். பல்லவ வீரனின் சவாலை ஏற்க யாரும் முன் வரவில்லை. அப்போது மேடையில் இருந்த இளவரசன் எழுந்து நின்றான். இந்த வீரனை எதிர்க்க இங்கு யாரும் இல்லையா என்று கேட்டான். ஒருவரிடமிருந்தும் பதில் வரவில்லை. ஏன், நீயே எதிர்க்க வேண்டியதுதானே? உன் வீரத்தை காட்டேன் என்று முனகினான் உதயச்சந்திரன். சித்திரமாயன் மைதானம் முழுவதும் தன் பார்வையை சுழல விட்டான். பிறகு மகாராணியிடம் குனிந்து மெல்ல பேசினான். அவளும் தலையசைத்தாள். சித்திரமாயன் பின்னால் திரும்பி வானராயனிடம் ஏதோ கூறினான். வானராயன் மேடையின் விளிம்பில் சென்று நின்று கொண்டு உரத்த குரலில், இந்த வீரனை வெல்பவருக்கு 1000 பொற்காசுகளை பரிசாக பல்லவ மகாராணியார் வழங்குவார்கள் என்று அறிவித்தான். கூட்டத்திலிருந்து வியப்பொலிகள் எழுந்தன. அரங்கில் நின்று கொண்டிருந்த பல்லவ வீரன் குத்துவாளை ஏந்திய வண்ணம் அரங்கினுள் சுற்றி நடந்தான். அவனை எதிர்க்க யாரும் முன் வரவில்லை. ஒரு சுற்று நடந்துவிட்டு நின்றான். யாருமே தயாரில்லையா? உங்கள் உயிர் என்ன அவ்வளவு உயர்வானதா? ஆண் பிள்ளைகள் யாருமே இல்லையா என்று கூவினான்.
பார்வையாளர்களின் மாணவர்களின் மேடையிலிருந்து எக்கால சிரிப்பொலி எழுந்தது. மக்களின் ஆரவார ஒலி வானை எட்டியது. திடீரென்று உதயச்சந்திரன் எழுந்தான். அவன் எழுந்து நின்றதை கண்ட லீனா துணுக்குற்றாள். ராஜன் நம்பூதிரியோ திகைத்தபடி இருந்தான். யார் வேண்டுமானாலும் எதிர்க்கலாமா என்று உதயச்சந்திரன் இறைந்து கேட்டான். மைதானத்தில் திடீரென்று அமைதி நிலவியது. எல்லோருடைய பார்வையும் வியப்புடன் உதயச்சந்திரன் மீது விழுந்தது. எதிர்க்க வரலாம். ஓ, நீ ஒரு முயல்குட்டி, அழகான முயல்குட்டி என்று ஏளனமாக சிரித்தான் பல்லவ வீரன். யானையை தாக்க வருகிறேன் என்று கூவியபடியே மேடையிலிருந்து அரங்கில் குதித்தான் உதயச்சந்திரன். ஐயோ என்று வீறிட்டாள் லீனா. ராஜன் நம்பூதிரி திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். டெங்லி பதறிப்போனார். ராஜன் நம்பூதிரியிடம் உன் நண்பனை கூப்பிடு என்று பரபரப்புடன் கூறினார். மக்கள் உதயச்சந்திரன் மீது பரிதாபப்பட்டனர். அவனுடைய அழகும் கட்டுடலும் கண்களில் வீசிய ஒளியும் அத்தனை பேரையும் கவர்ந்தன. ஐயோ, இந்த இளைஞன் முரடனோடு மோதப் போகிறானே என்று எல்லோரும் பதைபதைத்தனர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.